நன்மை செய்வது தேவனுக்கு பிரியம், அவருடைய சித்தம். ஆனால் நம்ம நன்மை செய்ய மாட்டேங்க. அதனால தான் பாவம் நம்ம வீட்டு வாசலில் படுத்திருக்கிறது காரணம். தானியேல் 6:4. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படிக்கு முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. தேவனுக்கு பிரியமானவன் குற்றம் சாட்டப்படாதவனாயிருக்கணும். அந்த குற்றம் நம்மேல் வராமல் இருக்க வேண்டுமானால் நாம் உண்மை உள்ளவனாக இருந்தால் குற்றம் சாட்டப்பட மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு யாசுவாவுக்கு மேலே குற்றம் சாட்ட பார்த்தாங்க, தானியேல் மேலே குற்றம் சாட்ட பார்த்தாங்க, சாத்ராக் மேஷாக் மேலே குற்றம் சாட்ட பார்த்தாங்க. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் மேல் குற்றம் சாட்ட விரும்பியும் குற்றம் சாட்ட முடியவில்லை. ஏன்? அவர்கள் தேவனுக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாக இருந்தார்கள். நீ நமக்கு யாருக்கு உண்மையாக இருக்கிறோம் தெரியுமா? புருஷன் ஆனவன் பொண்டாட்டிக்கு உண்மையாக இருப்பான், பொண்டாட்டி ஆனவன் புருஷனுக்கு உண்மையாக இருப்பான், பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு உண்மையாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. நீங்கள் யாருக்கும் உண்மையாக இருக்காதீங்க, தேவனுக்கு மட்டும் உண்மையாக இருந்தால் நீங்கள் எல்லாருக்கும் உண்மையாக இருந்துடலாம். தேவ சித்தத்தை மட்டும் கரெக்டாக செஞ்சு பாருங்களேன். புருஷன் உங்கள் மேலே நேசிப்பான், பொண்டாட்டி உங்கள் மேலே நேசிப்பாங்க, பிள்ளைகள் உங்களை நேசிப்பாங்க, நீங்கள் விரும்புகிறது நடக்கும். அதை தேவனே செய்வார். அல்லேலூயா, அதை தேவனே செய்வார். இதை புரியுங்க. ஏன் நம்ம அந்த ஈஸியான கான்செப்டுக்குள்ளே போகிறதில்ல? எனக்கு மாப்பிள்ளை நான் சொன்னாதான் கேட்கணும். நீ என்ன கடவுளா? என் பொண்டாட்டி நான் சொல்கிறபடி தான் கேட்கணும். நீ யாரு? தெரியாமல் கேட்க யாரு? முதல்ல நீ கீழ்ப்படிவியா? சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சித்தத்துக்கு நீ உன்னை கீழ்ப்படுத்தினால் உன் அருகாமையில் இருக்கிற உன் மனைவி, உன் புருஷன், உன் பிள்ளை உனக்கு கீழ்ப்படியும். இதான் உண்மை. பண்ணி பாரு, பரிசோதிச்சு பார்த்துருவோமா? நான் தான் சொல்லுவேன், செக் பண்ணி பார்த்துருவோம். எனக்கு கீழ்ப்படியாத ஒருவன் இருப்பான் ஆனால், என் குடும்பத்தில் எனக்கு கீழ்ப்படியாத ஒருவன் இருப்பான் ஆனால், நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் அவன் சரியா எனக்கு கீழ்ப்படிவான். ஏங்க, ஓடி போனால் கூட திரும்ப வருவாங்க. இளைய குமாரன் ஓடி போனான். தகப்பன் தான் இருந்த இடத்தில் இருந்து தன் செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக தேவனுக்கு செய்தபடியினால் இளைய குமாரன் திரும்பி வந்தான். பிரசியாசுவா, கெட்டு போனவர்களை சரியாக்குறது எங்கள் அப்பாவுடைய வேலை, உன் வேலை இல்லை. குடிகாரனை குடிப்பழக்கத்திலிருந்து திருத்துறது கடவுளுடைய வேலை. ஒரு புருஷன் குடிக்கிறான் அப்படின்னா பொண்டாட்டி கடவுளுக்கு பிரியமாக இருந்தால் போதும், குடிப்பழக்கம் மாறிடும். நான் சேலஞ்ச் பண்ணுறேன். என் தேவன் செத்தவர் அல்ல, உயிரோட ஜீவிக்கிறவர். நீ சொல்றது, நீ அவருக்கு பிரியமாக இருந்தால் அவர் உனக்கு பிரியமாக இருப்பார். நீ இருக்க மாட்டா, அதனால உனக்கு குடும்பத்தில் பிரச்சனை வரும். ஏன்னா நீ பிசாசோட இருக்கிற நேரம் பிசாசு அடுத்தவனை விடுமா? விடாதில்ல. நீ தேவனோட இருந்து பார், தேவன் அங்கே கிரியை செய்வார். ஆமீன். முதல்ல நம்பு, நான் ஆராதிக்கிற என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவன் ஒரு வார்த்தை சொன்னார், அதை மந்திரமாக வச்சுக்கோ. நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். எப்படி? யார்ட்டையும் சண்டை போடாத, மேல் சுண்டு எடுத்து கீழ் சுண்டு ஆடாத. வேதம் சொல்லுது, நலமானவையும் பேசாமல் ஊமையனாய் அமர்ந்திரு, இருந்து பாரு. இத்தனை வருஷம் இப்படி வாழ்ந்துட்டோம்ல, நான் சொல்றபடி ஒரு 6 மாதம் இருந்து பார். 6 மாதம் வாழ்க்கை சக்கரம் மாறுதா இல்லையான்னு தேவ சமூகத்தில் கேள்வி கேட்கலாமே. செய்ய மாட்டேன், என்ன பண்றது? அப்புறம் வாழ்க்கை இப்படித்தான் போகும். ஆமென். ரோமர் 14:18 வாசிங்க. இவைகளிலே மேசியாவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். ஆமென். மேசியாவுக்கு ஊழியம் செய்கிறவன். ஆமா ஆமா, நீங்க தான் மேசியா மேசியான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்க இயேசு கிறிஸ்துவில் சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த வார்த்தைக்கு மட்டும் பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம் போயிட்டு வந்தா நல்லா இருக்கும். தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 25 to 27 வரைக்கும். யார் வரக்கூடிய தேவன்?
இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஆமென். எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் ஆ. பிரபுவாகிய மேசியா வருமட்டும் ஆமென். 7 வாரமும். நல்லா கேளுங்க, மேசியா வருமட்டும். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் யார் வருவான்னா மேசியா வருமட்டும். 62 வாரமும் செல்லும். ஆ. அவைகளில் வீதிகளும் ஆமென். அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் ஆ. இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். ஆமென். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, ஆ. நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். யாரு? நீதான். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். ஆமென். முடிவு பரியந்தம் யுத்தமும் ஆமென். நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. ஆமென். புரியுதா? வரக்கூடியவர் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது மேசியா வருவார், வந்து சங்கரிக்கப்படுவார், கொலை செய்யப்படுவார். யாரு? மேசியாவை. இயேசுவா இல்லை ஜீசஸா என்று கேட்டால் இல்லை, மேசியா. ஏன் தீர்க்க தரிசனத்தில் தானியேல் மூலமாக சொல்லப்பட்டதை நீ நம்ப மாட்டேங்கிற? உங்ககிட்ட பிசாசு இருக்குது, அதனால வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிற. அதனால தான் இங்கேயும் சொல்றார், ஊழியம் செய்கிறவன் மேசியாவுக்கு ஊழியம் செய்யணும். கிறிஸ்து இல்லை, அது கிரேக்க வார்த்தை, சேர்க்கப்பட்ட வார்த்தை. மேசியா என்பது எபிரேய வார்த்தை. இது எபிரேய பைபிளுக்கு சொந்தமானது, எபிரேயர்களுக்கு சொந்தமானது. ஆமென். அப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னா, உள்ளே போய் ஆழத்துக்குள்ளே போய் கற்றுக்கணுமே தவிர மேலோட்டமாக கற்றுக்கிட்டால் ஒன்றும் புரியாது. அப்போ மேசியாவுக்கு ஊழியம் செஞ்சால் தேவனுக்கு பிரியமாக இருக்கலாம். கொஞ்ச நாளில் ஒரு பையன்கிட்ட கேட்ட பிறகு என்னடா செய்ய போகிறேன்னு கேட்டால் ஊழியம் செய்ய போகிறேன் நானா. சந்தோஷமாக தான் இருக்குது. அப்போ நீ வேதத்தை கற்றுக்கணும். ஜெபிக்கிறியா? இல்லை. வேதம் வாசிப்பியா? இல்லை. நல்ல பிள்ளைகளோட நல்லத்தனமாக இருக்கிறியா? இல்லை. அப்புறம் எப்படி நம்ம தேவனுக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே நம்ம வளர்கிற வளர்ப்பில் இருக்குது. ஆமென். இப்போ என்ன செய்யணும்? நான் இறைவனின் பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை என்கின்ற ஸ்தானத்தில் வளரணும். வளர்ந்தா உண்மையாக சொல்கிறேன், நம்முடைய எல்லா காரியங்களை, படிப்பு மட்டும் இல்லை, இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, மறுமையினுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் நாம் அவருக்கு பிரியமா எப்படி இருக்கிறோம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். வாசிச்சீங்கன்னா இப்படியாய் எபிரேயர் 11:5 படி நீங்க வாசித்தீங்கனாலே போதும், வளர்ந்தீங்கனாலே போதும். ஓகே. விசுவாசத்தினாலே ஆமென். ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். ஆமென். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். எப்படி? அவன் சர்வ வல்லமையுள்ள தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் அல்லவா? நீ என்ன பண்ற? பிசாசு கூட இருந்து பிசாசு பேசினா தேவனோடு இருந்தேன் தேவன் பேசினான்னு சொல்லுவேன். கான்செப்ட் மாறி போச்சு. நீ தேவனிடத்தில் எந்த அளவுக்கு சஞ்சரிக்கிறியோ அந்த அளவுக்கு தான் தேவன் உன்னோடு கூட இடைப்படுவார். இந்த வேதத்தை வாசித்து எந்த அளவுக்கு தியானிக்கிறியோ அதன்படி எப்படி நடக்கிறியோ அதை வச்சு தான் உன்னிட்ட இடப்படுவார். வாசிச்சா மட்டும் போதுமானு கேட்டால் எழுத்து கொல்லுன்னு சொல்கிறேன். அப்போ அதை தியானிக்கிற போது ஆவி உண்டாகும், பலன் உண்டாகும். அந்த பலத்தில் தான் தேவன் உன்னோடு கூட இடப்படுவார். இதுதான் தேவனுக்கு பிரியமானது. இன்றைக்கி நாம் தேவனுக்கு பிரியமாக இருந்தால் தான் நாம் வாழுகிற இந்த பாபிலோனில் நம்முடைய புயம் அதிகாரம் உள்ளதாய், ஆளுமை உள்ளதாய், தேவ சித்தத்தின்படி இது கடந்து வரும். அதிகாரம் இருக்குங்க, உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. யேசுவ மேசியாவை தெய்வமாய் கொண்ட ஒவ்வொரு ஜனத்திற்கும் அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் வேலை செய்யணும்னா நீ அவருக்கு பிரியமாக இருக்கணும். அப்போ இன்னைக்கு தீர்மானிப்போம், நான் என்னை ஆட்கொண்டு என்னை வழி நடத்துகிற, எனக்காக அடிக்கப்பட்டு எனக்காக இரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தினால் என்னை கழுகி சுத்திகரித்து பாவத்திற்கு நீங்களாக்கி என்னை விடுவிக்கிற தேவனுடைய சித்தம் செய்ய, தேவ வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் நடக்கிற போது என்னை அவர் அதிகாரப்படுத்துவார். அந்த அதிகாரம் ஏசாயா 48:14 படி
நீங்கள் எல்லாரும் ஆமென். கூடி வந்து கேளுங்கள். ஆ. யாவாவுக்கு பிரியமானவன் யாவாவுக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை அவருக்கு சித்தமானது. ஐயோ, இது பாவிகள் நிறைஞ்ச இடம், இது பரிகாச நிறைஞ்ச இடம், இது குடிகார நிறைஞ்ச இடம், இது விக்கிரகாரத நிறைஞ்ச இடம் சொல்லாது. அங்க தேவனுடைய நாமத்தை உன் மூலமாக மகிமைப்படுத்துவார். எப்படி? உனக்கு தந்திருக்கிற சந்தர்ப்பம் பெரியது. எங்கே இருக்கிற? மோசமானவங்க மத்தியில், பாவிகள் மத்தியில், பரியாசங்காரங்க மத்தியில், குடிகாரங்க மத்தியில், அப்படி பாவம் செய்கிறவங்க மத்தியில் இருந்து நீ தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாரு. நீ பிரியமா இருந்தேன்னா அவ்வளவு ஆசீர்வாதம் உனக்கு வரும். இதைத்தான் தேவன் இந்த நாளில் உனக்கு சொல்றார். யாவுடைய ஆசீர்வாதத்தையும், யாவுடைய விடுதலையும், யாவுடைய சமாதானத்தையும், யாவுடைய சந்தோஷத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் யாவாகிய தேவனுக்கு பிரியமாக இருந்து தேசத்தில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா.